வாட்டர்மேலன் வெளியில் உள்ளதெல்லாம் உள்ளே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இவர் வாய் சும்மா இருக்குமா? வேறு லெவல் பண்ணிட்டார் வாட்டர்மேலனு. பாரு ஒரு ரெட் கார்டை பற்றியும் பேசிட்டார் போல். உடனே வந்து எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு. வினோத் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். வினோத்தை மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லைன்னா அப்படியே முடிச்சு விட்ருவாங்க கதையை. சோழியை முடிச்சுடுவாங்க. வினோத்து கொஞ்சம் பொறுமையாரு சாண்ட்ராவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்குன்னு அலையிறான் விஜய் சேதுபதி. அலையிறாங்க, அமைதியாரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். விஜய் சேதுபதி கங்கணம் கட்டிட்டு சுற்றுறான். பிரஜைன்னு ஒரு பக்கம் வந்து ஒன்று அடிக்க பார்ப்பாங்க. இப்போ உள்ளே வருவான் பாரு. இப்போ ஏதாச்சும் பிளானை போட்டு உள்ளே வருவாங்க. சாண்ட்ராவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்குன்னு அலையிறாங்க. சாண்ட்ரா இந்த வாரம் எவிக்ட் பண்ணணும். பண்ணிடாத அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. இவர் வாட்டர்மெலன் உள்ளே வந்து அலப்புறையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் வேறு லெவலில். இந்த மலேசியா ட்ரெஸ் போடுவாங்க தெரியுமா? மலேசியாவில் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஜாலி ஆகிட்டார். ஜாலி பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி வியானா வந்து கிழிச்சிருச்சு, எல்லாரையும் வச்சு சம்பவம் பண்ணிருச்சு வியானா. ஸோ இவர் உள்ளே வந்து என்ன சம்பவம் பண்ண போகிறான்னு தெரில. ஃபுல்லாக ஒரு 4 நாள் உள்ளே உட்கார வச்சாங்கன்னு வச்சிங்க, இருக்க சொன்னாங்கன்னு வச்சிங்களேன். 4 நாள் உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்க. வாட்டர்மெலனை முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் சொல்லிடுவார். சோழியை முடிச்சு விட்ருவார் கதையை. திவ்யாவெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. சாண்ட்ராவை தான் விட்டு கிழிக்க போகிறார். முதுகில் குத்திட்டாங்கன்னு வேறு வெளிலலாம் பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரியாது பாருங்கள். ரெட் கார்டு கொடுத்ததுக்கு வந்து வெளியில் பேட்டி கொடுத்தது பண்ணது எதுவும் தெரியாது. ஆனால் கேவலமான பிக் பாஸுங்க, பரதேசி பய. உண்மையிலே சொல்கிறேங்க, பிக் பாஸ் வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனால் ஒன்றா நம்பர் புறம்போக்குங்க. அவன் பாரு போகும்போது கமரு போகும்போதெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசலை. எச்சக்கலை நாய். இப்போ உட்காந்துக்கிட்டு அங்கே பார்த்தீங்களா டோருக்கு பக்கத்தில் ஒரு கேமரா இருக்கா, கேமராவுக்கு பக்கத்தில் ஒரு டோர் இருக்கா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய அவர் மயிராண்டி. பிக் பாஸ் மேலே உள்ள மரியாதையே போச்சுங்க. அரோராவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு அரோராவையும் திவ்யாவையும் சைட் அடிச்சுக்கிட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பலூனை பார்த்துக்கிட்டு இருக்கான். திவ்யா பலூனையும் அரோரா பலூனையும் பார்த்துக்கிட்டு அப்படியே காம வெறியில் இருப்பான் போல் பிக் பாஸ். தெரியுதுங்க, அது தெரியுதுங்க. காம வெறியில் தான் இருக்கான் அவன். ஏன்னா அப்படி அடிக்கடி வந்து இவங்க 2 பேரையும் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சி அவங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்காக வைக்கிறது எல்லாமே ஃபேவர். அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதியுமே அரோராவுக்கு கொஞ்சிடும். அப்படியே எல்லோரும் கொஞ்சிறீங்களே. அவன் என்னடா பண்ணா புரியல எனக்கு. கேமே ஆடலை. கேம் ஆடாதவளை, ஓட்டே இல்லாதவளை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து டாப் 5 வச்சுருக்கீங்களடா பரதேசிங்களா. நீங்களாம் என்னடா ஷோ நடத்துறீங்க? உயிரை கொடுத்து கேம் ஆடினவன்லாம் வெளில போயிட்டான். உட்காந்துருக்காங்க. பிரவீன் ராஜ்லேருந்து, பாருலேருந்து, கமருதன்லேருந்து, வாட்டர்மெலன்லேருந்து, ஆதிரையிலேருந்து எல்லாம் வெளில இருக்காங்க. கேம் ஆடுறவங்கலாம் வெளில இருக்காங்க. சரி, அப்படி பார்த்தா நல்லவன், சரி நல்லவனா, சரி நான் 2 பேர் இருந்தால் ஓகே டைட்டிலுக்குன்னா, அதில் வந்து அமித் இல்லை. உள்ள அமித்தையும் தூக்கிட்டாங்க அடித்து. அப்போ ஓல் போடுறவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு வேணும். அதானே உங்களுக்கு ஃபேவராக யாரெல்லாம் இருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருக்காங்க உள்ள. ஜேடி ப்ராடக்ட்ஸு, பொம்பளை சோக்கு எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாரு ராபா சாமி, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து எனக்கெல்லாம் டிஆர்பி பயங்கரமான டிஆர்பி வெளியில் வேறு லெவலு. லைவ்லலாம் வாட்ச் பண்ணி எல்லா ப்ரோமோலையும் நான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் பாட்டுக்கும். உடனே பிக் பாஸ் பார்த்துட்டார் ஆகான்ட்டு. வேணா கேட்குது, அண்ணே உங்கள்கிட்ட எதுவும் சொல்லி அனுப்பலையாண்ணே, என்றான் சொல்லி அனுப்பலாம் என்ன, பேச முடியாமல் நானே தவிச்சிக்கிட்டு இருக்கேண்ணே. ஆனால் இன்னொன்னே எல்லாத்தையும் வெளில இதெல்லாம் வந்து உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க. வினோத், சாண்ட்ரா, விக்ரம், அரோரா எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வினோத் மட்டும் வாயை விட்டுறக்கூடாது திவார்கிட்ட. அதை மட்டும் பார்த்துக்கணும், காமெடியோடு விட்டுறணும். வினோத் வாயை விட்டால் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ராவுக்கு டைட்டில் கொடுக்குறதுக்கு. ஒன்றும் சபரி வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க, திவ்யான்ட்டு. டைட்டிலில் பிடுங்கிறதுக்குன்னு அலையிறாங்க. வினோத்து பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இவர் என்னென்னா வெளியில் இவ்வளோ ப்ரோமோலாம் வருது, இவர் சொல்லியிருக்காரு. உடனே வந்து விக்ரம் எல்லாம் பார்க்குறாங்க, என்னது இவனுக்கு இவ்வளோ ப்ரோமோவா, இவனுக்கே எவ்வளோனா பாருவுக்கு 220 ப்ரோமோடா, செத்துருவீங்க பார்த்தீங்கன்னா. வெளில வாங்க, இன்னும் 10 நாள் தானே, வெளில வந்து பார்த்து செத்துற போகிறீங்க. அதான் அது நினைக்கும் போது தான் இதாக இருக்குது. விக்ரம்லாம் உயிரை விட்டுருவான். ஏடா சொல்கிறீங்க அப்படின்னு. 60 நாள் நாண்டுக்கிட்டு செத்துருவான். என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோவே வந்து இவங்க தானா, பார்வு தானா, திவார் தானா, கமரு தானான்ட்டு செத்துருவாங்க. சபரியெல்லாம் அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான். சாண்ட்ரா நமக்கு இவ்வளோ கெட்ட பேரா அப்படி தான் நினைக்க போகுது. திவ்யாலாம் நமக்கு நடிப்பா
அப்போ நம்ம விளையாண்டுலாம் டைட்டில் அடிக்கலையா? ஆனால் கானா வினோத் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணினார், அவர் ஓகே. திவ்யா நம்ம கத்தியே தான் உள்ளே வந்தோம்மா பிஆரை வச்சு. அப்போ கேம் ஆடலையா? வினோத்தே கேம் ஆடலை, நீலாம் எங்கடி ஆடி இருக்க போகிற? எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. விக்ரம் மட்டும் தான் ஆடி இருக்கான் இருக்கிறதுல. கேம் ஆடணுன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு இருக்கிறதுல விக்ரம், ஒன்லி விக்ரம். அவனும் வக்கர புத்தியை காமிச்சு நிறையா பண்ணியிருக்கான். இருந்தாலும் கேம் பண்ணியிருக்கான், கேம் ஆடி இருக்கான், அப்படி சொல்லலாம். உடனே வாட்டர் மிலனை பிக் பாஸ் கூப்பிட்றாரு. வாட்டர் மிலன் எனக்கு தெரியுதா ஒரு கேமரா ரைட் சைடு பாருங்கள், பக்கத்தில் ஒரு டோர் தெரியுதா? இந்த மாதிரி வெளில உள்ளதெல்லாம் திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்படியே பிடிச்சி அனுப்பி விட்ருவேன் வெளியில், சரியா? மூடிக்கிட்டு சாரி சார் அப்படின்ட்டு உடனே வந்து திவ்யா அந்த பக்கம் சிரிக்குது. உடனே என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி பண்ணிட்டாங்க. உடனே அதான் வாட்டர் மிலன் வச்சு காமெடி பண்ண தெரியும் உங்களுக்கு. என்னடா மயிராடா தெரியும்? சாண்ட்ரா உள்ளே கொண்டு போகிறீங்க, பரதேசிங்களா, விஜய் டிவி நாய்ங்களா? வாட்டர் மிலனு அந்த டாஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக விளையாட ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சிங்களேன், இந்நேரம் ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருப்பார். இந்நேரம் வந்து கலவர பூமியாக இருக்கும். பாரு, கமருதீன், பிரவீன்ராஜ் எல்லாம் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் வீடு? இவங்கெல்லாம் வச்சுருந்துக்கு எப்ஜே வச்சுருந்துருக்கலாம், அதுக்கு அவனே பரவாயில்ல. இந்த தண்ட கர்மாந்திரங்களை வச்சுருந்ததுக்கு அவனாச்சும் கேம் ஆடினான். கடைசியாக விக்ரமெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான். என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. திவ்யாவெலாம் இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், பிஆர் போட்டு பண்ணிகிட்டு இருக்கு. திவ்யா கூட ஒரு இதில் ஒத்துக்கலாங்க. சபரிலாம் எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க உள்ள? சபரி அரோராலாம் டிக்கெட்டு ஃபினாலே ஆயிடுச்சு. கடைசியில் அந்த டிக்கெட்டு ஃபினாலே நல்லா ஆடிச்சு அரோரா, அதை ஒத்துக்கலாம். மற்றபடி என்ன கேம் இருந்துச்சாங்க? ஒன்றும் இல்லை. சுபிக்ஷா அட்லீஸ்ட் இதை வச்சுருந்ததுக்கு பதிலாக ஓட்டு இல்லாத சுபிக்ஷா வச்சுருக்கலாமே. ஓட்டு இல்லாத அரோரா வச்சுருக்கீங்க, ஓட்டில் சபரியை வச்சுருக்கிறதுக்கு சுபிக்ஷா வச்சுருந்துக்கலாமே. இது ஒரு கேவல டிவிங்க. சாண்ட்ரா விஷம். வினோத்து உன்னை காப்பாற்றிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வாட்டர் மிலன் ஒரு 4 பேரை எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க, எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இவங்க இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. போன வருஷம் ஃபேட்மேன்லாம் வந்து உள்ள ஒரு கேம் ஆடினார் பயங்கரமாக. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போயிருங்க, வச்சு செஞ்சுக்கலாம். இவங்கெல்லாம் சும்மா என்ன பெரிய இவனா பிக் பாஸ்லாம், விஜய் சேதுபதிலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.